நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையிலே நான் வேதனையோடு இருக்கேங்க, கண்ணீரோடு இருக்கேங்க, நான் கஷ்டத்தோடு இருக்கிறேங்க. எனக்கு என்ன நன்மை? என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையே, சமாதானமே இல்லையே. வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அழகாக தேவன் அங்கே நமக்கு சொல்கிறார். யாத்ராகமம் 15:26 நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீ வேதனையோடு இருக்கலாம். அந்த 8ஆம் மாதத்துல இருக்கிறோம், 24ஆம் வருஷம் தொடங்கிட்டேங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். 24ஆம் வருஷம் ஆண்டு சொன்னார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுத்தார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும்னா உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கிற தேவன் யாரா? உன் பரிகாரி. பரிகாரி. இன்னைக்கு பரிகாரம் சொல்லுவாங்க. இதுக்கு பரிகாரம் இங்க போ, 7 கிழமை அங்க போ, இத்தனை மாசம் அங்க சுத்து, இல்ல இதெல்லாம் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வா, இதெல்லாம் வச்சு ஒரு பரிகாரம் பண்ணுவோம். எந்த பரிகாரமும் எந்த மனிதனுக்கும் செயல்படாது. இங்கே தேவன் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். தெளிவாக தெரிந்து கொள்வோம். பரிகாரியாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில மாற்ற முடியும். உன் துக்கம் சந்தோஷமா மாறணும்னா அவர் தான் பரிகாரி. உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகணுமா அவர் தான் அதுக்கு பரிகாரி. உன் கண்ணீரை துடைக்கணுமா அவர் தான் அதுக்கு பரிகாரி. என்ன கஷ்டத்துல நீ இருக்கிற, ஐயோ எனக்கு இந்த வியாதி, திடீர்னு இந்த வியாதி வந்துச்சுங்க, என்னால மீளவே முடியலையேங்க, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், என் துக்கம் எனக்குள்ள ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். கவலைப்படுறதுனால ஒருத்தன் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? முடியாது. என் ஜனமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு நீ வேதனையோடு யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். எப்பொழுது அவர் நமக்கு பரிகாரியாக இருப்பார். வாசிக்கலாம். யாத்ராகமம் 15:22. யாத்ராகமம் 15:22 வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். போதும் தேவ பிள்ளைகளே, பிரயாணப்படுகிறார்கள். சிவந்த சமுத்திரத்திலிருந்து இவர்கள் பிரயாணப்படும் பொழுது, எப்பொழுது இந்த பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் பிரயாணம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் இருக்குங்க. நீ வாலிபனா இருக்கலாம், நீ வயோதிபகனா இருக்கலாம், நீ சிறுவனா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில பிரயாணம் உண்டு. சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவன் பிரயாணப்படுத்தினான். பிரயாணப்பட்டு போகிறோம். இந்த பிரயாணத்திலே உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. பிரயாணத்துல நிறைய பிரச்சனை இருக்குங்க. அப்படியே போகுமா வாழ்க்கை. திடீர்னு உடம்பு சரியில்லாம வரும். ஒரு வீட்டுல நல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு தகப்ப இறந்துருவாரு, இல்லை தாய் இறந்துருவாங்க.
பிள்ளைங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கடந்து போவாங்க. இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ தாய் தகப்பன் இறந்துட்டாங்க. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். ஜனங்கள் கண்ணீரில் தவித்தார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்களுக்கு யார் இருக்கிறாங்க? யாராவது ஒரு சொந்தக்காரன், கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு, ஆனா தாய் தகப்பன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பரிகாரி நான் தான். பிரயாணப்படுத்தினான். பிரயாணப்பட்டு போகும் பொழுது இப்ப நம்ம வாழ்க்கையில கூட சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து தேவன் பார்வோன் கைக்கு மீட்கும்படி அந்த சிவந்த சமுத்திரத்திலேயே பின்னாடி துரத்தி வந்த பார்வோனையும் சேனைகளையும் கர்த்தர் அழித்து போட்டார். அதற்கு பிறகு இவங்க எல்லாம் துதிச்சு கிளப்பி வர்றாங்க. பிரயாணப்பட்டு போகும் பொழுது வாழ்க்கையிலே போராட்டம் வருது. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வந்துச்சு. பாருங்க தேவ பிள்ளைகளே, அப்ப பிரயாணப்பட்டு போகும் பொழுது தேவன் சொல்கிறார், உன் பரிகாரி நானே. வாழ்க்கை இப்பதான் தொடங்கியிருக்கியா? கல்யாணம் இப்பதான் எனக்கு ஆயிருக்கு சிஸ்டர். என் வாழ்க்கை எனக்கு சந்தோஷமே இல்லையே. நீ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எனக்கு சரியில்லாத துணை சொல்லாத. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தருக்குள்ளே என் பரிகாரி, இந்த மனைவி எனக்கு சரி பண்ணி கொடுங்கப்பா, இந்த கணவனை எனக்கு ஏத்த கணவனா கொடுங்கப்பா. கேளு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அப்ப பிரயாணப்பட்டு போகும் பொழுது பரிகாரி என்று சொல்கிறார். 2வது வாசிங்க, அடுத்த லைனை வாசிப்போம். இந்த 22ஆம் வசனத்துல, அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு வேளை நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன்னு நினைப்பா. ஆனா ஒரு வனாந்தரம் வரும். வனாந்தரம் வரும் தேவ பிள்ளைகளே. நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான். எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நீ நினைக்கும் பொழுதுதான் திடீர்னு ஒரு துக்க செய்தி வரும். அப்படிதான் உன் வாழ்க்கையில கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனாங்க. அங்கே அப்பொழுது தேவ பிள்ளைகளே, அங்கே பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று சொல்லும்படியாக தேவன் அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் ஜனம் கூட்டமா போறாங்க. வனாந்தரம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? மண்ணு, பாலைவனம், தண்ணி கூட கிடைக்காது. இந்த பாலைவனத்துல போறாங்க. நம்ம வாழ்க்கை கூட சில நேரம் பாலைவனமா இருக்கா? நமக்கு அப்படிலாம் கூட பிரச்சனை இல்லையேங்க, நல்லா இருக்குமே. சிலர் சொல்லுவீங்க, சிஸ்டர் வெளியே பார்க்க தான் அப்படி தெரியுது. என் வாழ்க்கை எவ்வளவு வனாந்தரம் தெரியுமா? வனாந்தரம் தான். வனாந்தரத்துல தான் நான் வாழ்றேன். இன்றைக்கும் தேவஜனமே, அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இந்த வனாந்தரத்திலும் அவர் சொல்றார், அவன் பரிகாரி. வனாந்தரத்துல நடந்து போகும்போது எவ்வளவு ஹீட் இருக்கும். அந்த வனாந்தரம் பாலைவன பகுதி. உன் வாழ்க்கை பாலைவனத்து போல இருக்குதா? இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் அவர்களுடைய பாதரட்சை கூட பழசாகலையாங்க. இந்த வனாந்தரத்துல அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல தான் நடத்தி கொண்டு போனார். அந்த பாதரட்சை கூட பழசா போலையா? அதை போலதான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கா? கண்ணீர் இருக்கா? கஷ்டம் இருக்குதா? பரிகாரி என்று சொல்லு. உலகம் சொல்லும் அதை செஞ்சா சரியாயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு கல்யாணம் ஆகல, வாலிப பிள்ளை. இந்த வாலிப நாட்களில் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகலன்னு இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல ஒருத்தர் சொன்னாங்களாம், அங்க கொண்டு போய் நாகதோஷம் இருக்குங்க, நாகதோஷத்துக்கு நாகத்தை அடிச்சு வைங்க. தேவ பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இயேசு சொல்றார் நான் தான் பரிகாரி, நம்முடைய தேவன் சொல்றார் நான் தான் உனக்கு பரிகாரி. பரிகாரம் அங்க இங்க போவாத, இதை செஞ்சா சரியாயிரும். தாயத்து கட்டுறது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே உன் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்ல? உலக மக்களோடு இணைந்து பரிகாரம் என்று நீ எங்கெல்லாமோ ஓடுற.
நாட்கள் வந்தது. எனக்கு இந்த பிள்ளையுடைய வாலிப நாட்கள் தெரியாது, அந்த சகோதரனுடைய வாலிப நாட்கள் தெரியாது. ஒரு தாயானவள் எனக்கு சொன்னார்கள், எங்க பிள்ளைங்களை ரொம்ப அருமையா வளர்த்தோமா. எங்க கணவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சார். எனக்கு 3 பிள்ளைங்க. என் 3 பிள்ளைங்களை நான் நல்லா அருமையா வளர்த்தேன். ஆனா இப்பொழுது என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் பிள்ளைங்க வாழ்க்கையே வனாந்திரமா இருக்கு. நான் சொல்றேன், ஏன் ஆண்டி? தெரியல. பிள்ளைங்களை நல்லா தான் நான் வளர்த்தேன், நல்லா தான் படிக்க வச்சோம். மூத்த பையனுக்கும் பிசினஸ்ல அவ்வளோ கஷ்டம். 2வது பையன் பிசினஸ் பண்றான். ஆனாலும் அவனுடைய வருமானத்தை எடுத்தவன் எத்தனை பேர் கொடுப்பான்? அண்ணனுக்கு கொடுப்பானா, தங்கச்சி கொடுப்பானா, எங்களுக்கு கொடுப்பானா? பொண்ணு அவளுடைய மாப்பிள்ளைக்கு எந்த பிசினஸ் பண்ணாலும் லாஸ். அவ்வளத்தையும் சின்ன மகன் தான் பொறுப்பெடுக்க வேண்டியிருக்கு. பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். போய் ஜெபிக்கும் போது ஒரு ஹில் ஸ்டேஷன் போல காட்டுறாரு ஆண்டவர். அங்க இந்த பெண் ஒரு சூசைட் அட்டன் பண்றது போல காட்டுறாரு. நான் சொன்னேன், ஆண்டி உங்க மகா இப்ப எங்க இருக்கிறாப்புல? இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாமா? அவங்க சொன்னாங்க, ஆமா ஒரு மலை பிரதேசத்துல தான் இருக்கிறா. சொன்னேன், அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை ஆண்டி, அவ சூசைட் பண்றது போல மனநிலையை காட்டுகிறார். நல்லா செபித்தோம். இவங்க உடனே ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க போல. அப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா, ஆமாம்மா எனக்கு இந்த பூமியில வாழையே இஷ்டம். திரும்பி அந்த பிள்ளைக்கான எல்லா காரியத்தையும் செட்டில் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு வந்தாங்க. தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நாட்கள் ஆனது. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை என்ன பிசினஸ் பண்ணாலும் சரியில்லை. இந்த பொண்ணுமே ரொம்ப ஆடம்பரமான செலவுகள். இது எல்லாத்தையும் செயல்படுத்துறது ஒரு சகோதரன். வாழ்க்கை, குடும்பமே ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள் கடந்து போடுது. வனாந்தரம். தேவ பிள்ளைகளே, வனாந்தரத்துக்கு இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நாமும் கூட சில நேரம் புறப்பட்டு போறோம். இந்த வனாந்தரம் வரும் பொழுது நம்ம கர்த்தரை நாடி நிக்கிறோமா? அந்த பொண்ணுக்கு ஒரு வித கொடிய நோய் வந்தது. கொடிய நோய். நான் அவர்கள் வீட்டுக்கு செபிக்க போயிருந்தேன். வலு சர்ப்பம் அப்படியே சீருது. தாளம்பு வாசனை அப்படியே வருது. எங்கே இருக்கு சர்ப்பம்? என் பையனையும் கூட்டிட்டு போயிருந்தேன். உடனே அவனை தூக்கி ஒரு சோபால உட்கார வச்சுட்டு, கீழே இறங்கக்கூடாதுமா, இங்கே உட்கார்ந்துரு. ஏன்னா தாளம்பு இருக்கு, அந்த சர்ப்பம் சீர்ற சத்தம் கேக்கு. இது இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருந்தா அந்த வீட்டுல சோபால தூக்கி அவனை உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள தெளிக்க போகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வீட்டு பின்பக்கம் போகும்போது ஒரு நல்ல பெரிய சர்ப்பத்தை நான் பார்த்தேன். நல்ல பெரிய சர்ப்பம். அப்படியே அது போய்விட்டது. தண்ணி தெளிச்சுட்டு வந்துட்டேன். அப்ப நான் அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன், ஆண்டி நான் இந்த மாதிரி பார்க்குறேனே. அப்போ அவங்க சொன்னாங்க, தப்பு பண்ணிட்டோமா, பரிகாரம் என்ற பெயரிலே ஒரு தப்பு பண்ணினோம். என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை, கொஞ்சம் லேட்டாச்சு. எல்லாரும் சொன்னாங்க, நாக தோஷம் இருக்கு, நாகத்தை அடிச்சு இந்த மாதிரி ஒரு விக்கிரக கோயில கொண்டு போய் போடுங்க. நான் என் மகளை கூட்டி கொண்டு போய் அங்கே போட்டேன். அங்கே நான் போட்டேன். தேவ பிள்ளைகளே, அவர்கள் சொன்னார்கள், கல்யாணம் ஆச்சு. ஆனா கல்யாணம் ஆனாலும் அங்கே எந்த விதத்திலும் என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையே இல்லைம்மா. அப்ப கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நான் சொன்ன, தப்பு பண்ணிட்டீங்களே ஆண்டி, இந்த சர்ப்பம் துரத்தி வருது. நீ கர்த்தருடைய கரத்துல நிக்க எத்தனை பேர் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ எப்படி என்ன தீவிரம் எடுக்கிற? நீ என்ன தீவிரம் எடுக்கிற? உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறா. வாழ்க்கை என்ற போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் வனாந்தரம் வரும். வனாந்தரத்தில் இருக்கிற நீ தேவ சமூகத்துல கர்த்தருடைய கரங்கள்ல நீட்டப்பட்ட நாளிலே உன்னை அழைத்த தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு எத்தனை பரிகாரத்தை கிறிஸ்தவ குடும்பம் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற, எத்தனை விக்கிரக கோயிலுக்கு ஓடுறீங்க,
எத்தனை பேர் தெக்கச்சோளம் வடக்கச்சோளம் பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவ குடும்பம் சொன்னாங்க, எங்கள் வீடு ஹிந்து குடும்பம் தான். எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளவங்கன்னு சொன்னாங்க, எங்கள் மகளுக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க, அண்ணாவினா நீங்கள் தெக்கச்சோளமா வடக்கச்சோளமான்னு பார்த்து சொல்லுங்க. எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நீ தெக்கச்சோளையும் வடக்கச்சோளத்தையும் பார்த்துக்கிட்டு பரிகாரமாக என்ன செய்யணும்? புறஜாதிகளுடைய வழிபாடுகளை பின்பற்றி நீங்கள் போவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வீணாய் போவீர்கள், வீணாய் போய்விடுவீர்கள். வனாந்தரம் உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். ஒரு கஷ்டம் வருதா? ஆண்டவரை தேடு. கல்யாணம் ஆகலையா? தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக நீ நிற்கும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆண்டவரே, இந்த திருமணம் ஆகலையே என் பிள்ளைக்கு, அப்படி சமூகத்துல காத்துரு. பரிகாரம் போய் என்னத்தை கண்டாங்க? அந்த பிள்ளை இறந்தே போய்விட்டது. அந்த கொடிய வியாதி அந்த பொண்ணு உயிரையே பறிச்சிச்சு. இந்த பெத்த பிள்ளையில கூட இவங்களால வளர்க்க முடியல. ஞானஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்குற பிள்ளைங்களுக்கு பரிகாரம் என்ன பண்றாங்க? திருமணம் ஆகலனா கூட கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. கர்த்தர் உனக்கு ஒரு நேர்த்தியான துணையை தருவார், துணையை தருவார். அவருடைய கரத்திலே நீ தாழ்த்தி ஒப்புக்கொடு. அப்போ வனாந்தரத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வனாந்தரம் வந்தது. மூணாவது லைனை வாசிங்க. 22 யாத்ராகம் 15:22 அந்த கடைசி லைனை வாசிப்போம். 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல். எங்க ஆண்டவர் தான் கூட வராரு, அப்ப எங்க தண்ணி இல்லாம போச்சு? வனாந்தரம் வரும், வியாதியோ பாடுகளோ கஷ்டங்களோ வரும். ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நன்மை இது சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சு இவங்களை கூட்டிட்டு வந்தார். இப்ப வனாந்தரத்துக்கு. அப்போ நம்முடைய பிரயாணம், வாழ்க்கை பிரயாணத்துல அடிக்கடி சொல்லு, இயேசுவே நீர் என் பரிகாரி, இயேசுவே நீர் என் பரிகாரி என்று சொல்லு. அவர்தான் உன் பரிகாரி. வியாதி வருதா? அவர்கிட்ட கேளு. 3 நாள் தண்ணி இல்லாம நடந்தாங்களாம். வரும். நானும் ஊழியத்துக்கு வந்த புதுசு. தேவ பிள்ளைகளே, 93ஆம் வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து வந்தேன். முழுமையாக என் நேரம் காலையில இருந்து குடிசை பகுதிக்கு போனா வீடு வீடா ஆண்டவரை பத்தி சொல்றது, அப்புறம் மீட்டிங்ல மெசேஜ் கொடுக்கறது, இப்படி காலையில இருந்து இந்த வாய் பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ மார்ச் மாதம் வேலூர்ல ஒரு கன்வென்ஷன் போயிருக்கிறோம். அங்க அந்த நரிக்குறவர்கள் மத்தியிலே நடக்கிற பகுதிக்கு ஊழியத்துக்கு போனோம். அங்க இந்த மாதிரி தெருவில் பிள்ளைங்களை எல்லாம் பார்த்து, அந்த வீடுகளை பார்த்து சொல்லி, இந்த மாதிரி நரிக்குறவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சண்டே கிளாஸ் நடத்துறதுக்காக ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. தொண்டையிலேருந்து சத்தமே வரல, தொண்டையிலேருந்து சத்தமே வரல, காத்து தான் வருது. தண்ணியை குடிச்சு பார்க்குறேன். அன்னைக்கு சாயங்காலம் கன்வென்ஷன்ல பேசணும். சத்துவாச்சாரியில ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வச்சிருக்காங்க. தண்ணி நல்லா குடிச்சு அந்த மீட்டிங்ல எப்படியோ பேசியாச்சு. அன்னைக்கு நைட்டு சிஎம்சில டாக்டர்ஸ் மத்தியில ஒரு ஆல் நைட் ப்ரேயர். எனக்கு சத்தமே வரல. ஒரு டாக்டர் எழுப்பினார், நிறுத்துமா நீ பேசவே கூடாதுமா, தொண்டை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் பேசணுமா? அப்போ இல்லை, இந்த ஊழியத்தை பற்றி நாங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணணும். தேவ பிள்ளைகளே, நாங்கள் டைரக்டர் சொன்னார், நம்முடைய ஊழியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல தருணம். இந்த அநேக டாக்டர்ஸ் ஊழியத்துக்கு எல்லாம் உதவி பண்ணாங்கன்னா அந்த குடிசை பற்றி ஊழியத்துக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். அப்பவும் ஆண்டவர் வாயை திறந்தார், பேசி முடிச்சாச்சு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் சென்ட்ரல் சிஎஸ்ஐ சர்ச்சில் அங்கே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த ஊழியத்தை பற்றி
ஷேர் பண்ணவும் எனக்கு ஒரு சாட்சி கொடுக்கவும் டைம் கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அங்கே தேவ வசனத்தோடு சேர்ந்து அதை எடுக்கும்போது த்ரோட் வரல, மைக்கு கையில வந்துச்சு. 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். ஒளிது தானங்க வந்தேன், என் தொண்டை ஆண்டுறேங்க இப்படி ஆயிடுச்சு. அவர்கள் சொன்னார்கள், சிஎம்சிலே இருந்து பாருமா. இல்லை, நான் மெட்ராஸ் போயிடுறேன். மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் பழக்கம் இல்லையே. இல்லைங்க, அங்கே ஒரு டாக்டர் உங்க கூட வந்து எல்லா டெஸ்ட்டும் அங்கே உங்களுக்கு எடுக்கப்படும். இது வெளியில் எடுத்தால் ரொம்ப காசு. எனக்கு அங்கே கூட்டிட்டு போனாங்க. எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. வனாந்திரத்தை பாருங்க, என் வாழ்க்கையில தண்ணி இல்லாதபடி வாழ்க்கையே ஒரு வனாந்திரமாக எனக்கு மாறினது. அந்த டாக்டர் சொன்னார், எல்லாத்தையும் பார்த்தார். இதுக்கு முன்னாடி என்னமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டார். கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா இருந்தேன். இப்போ என்ன பண்றேன்னாரு, இந்த பைபிளை ப்ரீச் பண்றேன்னு. உடனே அவர் சொன்னார், இதை செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டேன். நீ செத்து போயிருவே அப்படின்னாரு. நான் கேட்டேன், நீங்க கடவுளாயா? நீங்க டாக்டர் தானே. கடவுள் ஒருத்தருக்கு தான் மனுஷன் சாவானா இருப்பானான்னு சொல்ல முடியும். நீங்க கடவுள் கிடையாதுல்ல. நான் செத்து போயிடும் எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் என்ன கேட்டார், அண்ணாதுரை தெரியுமாமான்னு கேட்டார். எந்த அண்ணாதுரை? ஒரு நிமிஷம் யோசிச்சேன். எக்ஸ் சீஃப் மினிஸ்டரான்னு கேட்டேன். ஆமா நாங்க. நான் சொன்னேன், அந்த அண்ணாதுரை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டார். அவர் எப்படி செத்தாருன்னு தெரியாது. அவர் சொன்னார், பேசி பேசி பேசி, அரசியல் மேடைகளில் பேசி 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 அவர் இறந்து விட்டார். அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஐயா பேசாத, நீ செத்து போயிருவேன்னு சொன்னேன், கேட்கல. அதுக்கு பிறகு அதே தொண்டையை நான் உங்ககிட்ட பாக்குறேன். அதே தொண்டையை நான் உன்னிட்ட பாக்குறேன். அவராவது 50 வயசுக்கு மேல செத்தார். நீ இந்த 20 வயசுக்கு மேல சாகணும். நீனும் கம்ப்யூட்டருக்கு வேலைக்கு போ. உன் தொண்டைக்கு அங்க வேலை இருக்காது. 50 வயசுக்கு மேல வந்து இதை ப்ரீச் பண்ணு. 50 வயசுக்கு மேல வந்து நீ ப்ரீச் பண்ணு. தேவ பிள்ளையே, சொல்லப்பட்டது. அவர்கிட்ட நான் சொன்னேன், கலப்பையில கை வச்சாச்சு. எங்க அம்மா எழுந்து நடந்தா. நான் முழு நேரமாக என் ஊழியத்தை செய்கிறேன். என் வாலிப நாட்களில் ஒப்பு கொடுத்து வந்தேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அப்ப அவர் சொன்னார், செத்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. உடனே அவர் சொன்னார், இவர் தலையில் அடிச்சு கொண்டார். நான் எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், இந்த ப்ரீச் தான் பண்ண போறேன். என்ன அந்த ஆண்டவர் காப்பாற்ற வருவார். அவர் என்ன செய்வாரோ செய்யட்டும். வாழ்வோ சாவோ அது இயேசுவின் கையில். வாழ்வோ சாவோ அது இயேசுவின் கையில். அருமையான தேவ ஜனங்களே, வந்துட்டேன். அந்த மின்ட்ல இந்த 14A பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துச்சு. என் கண்கள் அப்படியே கண்ணீர். நான் ஊழியத்துக்கு வந்தது ஆண்டவரே எனக்கு கவலை இல்லை. நான் செத்து போறதை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா அந்த ஊரு, உலகம், எங்க அப்பா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆண்டவர் எங்க? நீ செத்து போயிட்டியே. என் மரணம் என் இயேசுவின் நாமம் மகிமை இழக்க கூடாது. என் இயேசுவின் நாமம் மகிமை இழக்க கூடாது. தண்ணீர் இல்லாமல் ஒரு வனாந்தரத்தில் நடப்பது எவ்வளவு கஷ்டம். அதே போல ஒரு சூழ்நிலை வந்தது. தேவ பிள்ளைகளே, அதற்கு பிறகு நான் இந்த சிஎம்சி டாக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், ஒன்றும் பயப்பட வேண்டாங்க, ஒரு கிறிஸ்டியன் டாக்டர்கிட்ட உங்களை அனுப்புகிறோம். அவர்கள் கிறிஸ்டியன் டாக்டர்கிட்ட அவங்களை அனுப்புகிறோம். அவர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும். அந்த டாக்டர், அருமையான டாக்டர் ரொமலா போவாஸ், அவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாமா, கொஞ்சம் வாய்ஸ் ரெஸ்ட் பண்ணுங்க, நீங்க இந்த ஊழியத்தை செய்யுங்க, நம்ம ஜெபிக்கலாம். தொண்டை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல,
தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி நிறைய குடிச்சு பேசுங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. எனக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்போ வனாந்திரம் வரும். இங்கே மோசே பாருங்க, ஒரு ஊழியக்காரனாக அங்க கூட நின்னா 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். இன்று வரைக்கும் இந்த வேதத்தை நான் பிரீச் பண்ணுகிறேன். ஒருவேளை அன்றைக்கு அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு நான் பயந்து போயிருந்தேனா, பரிகாரமாக அவர் சொன்னதை கேட்டு 50 வயசுக்கு மேல ஊழியம் செய்யலாம் நான் போயிருந்தேனா, இன்றைக்கு எத்தனையோ என்னுடைய வாலிப நாட்களிலே குடி, போதை, கஞ்சாவுக்கு அடிமையான, விபச்சாரத்துக்கு அடிமையான எத்தனை ஜனங்களை மீட்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டார். இன்று வரைக்கும் என் தொண்டை பேசிக்கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளே, தண்ணீர் இல்லாமல் வறண்ட நாட்கள் வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உன் பரிகாரி. எங்கேயும் ஓடாத. கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நமக்கு பரிகாரம் அவர்தான். அவரை மட்டும் சார்ந்து நில்லு. 1994 ஏப்ரல் 25ஆம் தேதி அந்த டாக்டர் இடத்துல பேசினார். இன்னைக்கு அந்த டாக்டர் இறந்து போயிருப்பார். நான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தண்ணீர் இல்லாமல் நாட்கள் வரும். உங்களையும் என்னையும் மீட்ட தேவன், கிருபை கூர்ந்து மனதுருகிற தேவன். உன் வாழ்க்கையும் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போன, தண்ணீரே இல்லை, சமாளிக்கவே முடியல, கர்த்தர் கூட இருப்பார். பாருங்க 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. தேவ பிள்ளைகளே, 3 நாள் தண்ணி இல்லாம நடக்காங்க. திருப்பி வந்தா ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது, அதுவும் கசப்பா இருக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஐயோ, ஒரு வழி கிடைச்சிட்டுன்னு வருவேன், அந்த வழி கூட ரொம்ப இடுக்கமா இருக்கு, ஒரு கசப்பு போல இருக்கு. வாழ்க்கையே கசப்பா இருக்குங்க. கணவன் சரியில்லைங்க, மனைவி சரியில்லைங்க, பிள்ளைய படிக்க வச்சேங்க, இந்த பிள்ளை சரியில்லைங்க, பிள்ளைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாளும் எனக்கு ஆதரவா, எனக்கு ஒரு ஆறுதலா பேச மாட்டேங்குது. கசப்பான வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கீங்களா? உங்களை புறப்பட்டு போக பண்ணினவர், தண்ணீர் இல்லாமல் நடக்கும்போது உங்களை எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றினவர், இந்த கசப்பான இடத்துக்கு வரும் பொழுதும் அவர் என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உனக்கு வேணும். விசுவாசம் உனக்கு வேணும். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி. இந்த பாதையில் என்னை நடத்துகிற என் தேவன் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, நிச்சயமாக என்னை நடத்துவார். இந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஆம் தேவ பிள்ளை. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி. 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம்? நாமளும் கூட இன்னைக்கு மனுஷங்கிட்ட போய் மோதுறோம். என்ன பண்றது? என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே. ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு என்ன இருக்கே? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய முறுமுறுக்காத. ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. எல்லாவற்றிற்காகவும் நீ ஸ்தோத்திரம் சொல்லு. வாசிப்போம். சங்கீதம் 50:15 வாசியுங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் மோசே கிட்ட வந்து முறுமுறுத்தாங்க. நீ உன் வாழ்க்கையில ஜனங்கள்ட்ட முறுமுறுக்காத. சங்கீதம் 50:15 வாசிப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஆபத்து காலம் என்ன ஆபத்தா இருக்கட்டும். எனக்கு ஒரு வியாதி வந்தது, த்ரோட் பாதிக்கப்பட்டது, எனக்கு பரிகாரியாக இயேசு இருந்தாரே. நான் எந்த ஆற்றையும் முறுமுறுக்கல. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயோ அம்மா, இந்த வாலிப நாட்கள்ல
உனக்கு ஏன் தொண்டை எப்பவுமே கரகரா கரகரா கரகரா, பேசினாலே சத்தம் அப்படியே உள்ளேயும் வெளியுமா தான் இருக்கும். தேவ பிள்ளைகளே, மாற்றி போடுகிற தேவன், பரிகாரம் அவர்தான். ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அழகாக சொன்னார்கள். ஒரு இந்து டாக்டர் சொன்னார், என்கிட்ட வெளியே போயிடுமா, இன்னைக்கு இருக்கிறேங்க 50 வயசு வரைக்கும் நான் இருப்பேன், என்னங்க நிச்சயம்? கிறிஸ்துவை அறியாதவர்கள், அவர்களுக்கு பரிகாரியாகி இயேசுவை தெரியாது. ஆனால் இந்த அருமையான கிறிஸ்தவ டாக்டர் அழகாக சொன்னார்கள், பயப்பட வேண்டாம் அமுதா, நீங்க தண்ணியை குடிங்க, தண்ணி குடிங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், தண்ணியை குடிப்பேன். முறுமுறுக்கல. என் மரணம் இயேசுவை தூஷிக்க கூடாது என்று நினைத்தேன், செபித்தேன். தேவ பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடு ஆபத்து காலத்தில், அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இன்றைக்கு வரைக்கும் நான் மகிமைப்படுத்துறேங்க. என் பரிகாரி இயேசு, இயேசு, இயேசு சொல்லு. துதி, துதி ஏறெடுக்கும் பொழுது அங்கே பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 15:25 அழகாக, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, மோசே கிட்ட வந்து ஜனங்கள் முறுமுறுக்காங்க. மோசேக்கு தெரியுங்க, மோசேக்கு தெரியும் அவர் தான் பரிகாரி. அவன் இந்த ஜனங்கள்ட்ட சண்டை போடல, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உன் வீட்லேயும் கூட உன் பிள்ளை முறுமுறுக்கா, பொண்டாட்டி முறுமுறுக்குறாங்களா, கணவன் முறுமுறுக்குறாங்களா, ஏன் தான் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு சொல்றாங்களா, ஏற்றுக்கொண்டு என்னத்தை கண்டோன்னு சொல்றாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வீட்டில் ஒரு ஆள், எவன் ஒருவன் தேவனுக்குள்ள இருக்கிறியா, நான் கர்த்தரோடு இருக்கேன்னு சொல்றியா, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றியா, அவரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது பரிகாரியாகிய தேவன் அங்கே ஒரு காரியத்தை சொல்வார். இங்கே மோசேயை கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அது வரைக்கும் எவ்வளோ மரம் இருக்கு, அங்க தண்ணி கசக்குது. கர்த்தர் காமிக்கணும் உனக்கு ஒரு வழி. அதான் அவர் தானே பரிகாரி. உனக்கு ஒரு வழியை காண்பிப்பார். எனக்கு ஒரு வழியை காண்பித்தார். இந்த டாக்டர் சொன்னாங்க, நீ போக வேண்டாமா, தண்ணி குடிங்க, ஜெபிப்போம். உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, பயப்படாத. ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நம்மை விடுவிப்பார். நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். உனக்கும் கர்த்தர் வழி தரப்பார். நீ அழுது செபிக்கியா, கண்ணீர் விடுறியா, நீ மனுஷங்கிட்ட போய் முறுமுறுக்காத, மனுஷங்கிட்ட பேசாத. கர்த்தருடைய சமூகத்துல நீ முறையிட்டு பாரு. உன் தேவன் உனக்காக யாவையும் செய்கிறவராய் அவர் உன் கூட இருப்பார், உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிகாரம் காண்பிக்கப்பட்டதா? ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் என்ன செஞ்சான்? வாசிங்க. அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிடுச்சு. கசப்பான தண்ணீர் மதுரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கூட சிலுவை என்ற மரம், இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. போக்கே இல்லை, வாழ்க்கையே கஷ்டம், நீ இப்படித்தான் வாழ்வு. மரணத்தை நோக்கி ஓடின எத்தனை வாலிபர்களை மீட்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். எத்தனை ஜனங்கள் பாவத்திலே மூழ்கி கிடந்து போதை, கஞ்சா, மதுபானங்கள், எத்தனை பேரை மீட்கும்படி தேவன் அவரை பரிகாரியாக நான் தெரிந்து கொண்டதுனால அந்த ஜனங்களுக்கு இந்த ஆண்டவரை சொல்ல கர்த்தர் பரிகாரி என்று சொல்லும்படி என்னை வைத்தார். உன் வாழ்க்கையிலே, உன் வீட்டிலே இருக்கிற நீ, உன் குடும்பத்துக்கு முதலாவது பரிகாரியாகி ஆண்டவரை சொல்லு. மோசே
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அம்மா நீ செபிக்கிறியா? அப்பா நீ செபிக்கிறியா? பிள்ளையே கதறி கதறி தேவ சமூகத்தில் நிற்கிறியா? இல்லை முறுமுறுத்து தூஷிக்கிறீங்களா? என்னத்தை கண்டோம்? நீ உயிரோடு இருக்கிற அவருடைய கிருபைய என்னத்தை காண வேணும்? உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்பட்டிருக்குதே. சிவந்த சமுத்திரத்தில் நம்மளை நடத்தி வந்த தேவன், இந்த வனாந்தரத்தில் நம்மளை வழியா கொண்டு வர்ற தேவன், நம்மளை சாகாமல் எங்கேயாவது அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செத்து விழுந்தாங்கன்னு இருக்கா? இல்லையே. தண்ணீர் இல்லாமல் நடந்தாங்க. சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் தானே அனுப்புறாரு. எங்க கூட அவர் வருவாருங்கிற விசுவாசிங்க. ஆனால் முறுமுறுக்கிறாங்க. தேவ பிள்ளையே, அந்த பாவத்தை நீ செய்யாத. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் அவர் உன் கூட இருக்கிறார். மோசே கூப்பிட்டான், கர்த்தர் காண்பித்தார். கூப்பிடுகிறவர்களுக்கு சங்கீதம் 50:15 எப்பவும் நினைச்சுக்கோங்க, எப்பொழுதும் நினைச்சுக்கோ, நான் அவரை மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனத்தை வாசிப்போம் தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன். ஸ்தோத்திரம் சொல்லி பாரு. அதாங்க பெரிய மருந்து. நம் பரிகாரியாகிய தேவ சமூகத்துல துதி, ஸ்தோத்திரம் சொல்லு. அந்த பிரச்சனை சொல்லி துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உனக்கு விடுவிக்கிற தேவன் மட்டுமல்ல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, தன் வழியை செவ்வைப்படுத்தணும்னு நினைக்கிறவன் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டான். நீ ஒருவேளை முறுமுறுப்பா என்றால் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளு. தப்பு பண்ணிட்டே ஆண்டவரே, என்னை ஆணா பிறக்க வைத்தவர் நீதான், என்னை பெண்ணா பிறக்க வைத்தவர் நீதான், இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்தவர் நீதான், இது மட்டும் இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தினவர் நீதான். நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க, நீங்கள் என்ன நடத்துவீங்க. தைரியமாக சொல்லு, ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வழி செவ்வைப்படுத்தப்படும். அப்பொழுது உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். மோசேக்கு மரத்தை காண்பித்தது போல உனக்கும் ஒரு வழியை காண்பிப்பார். அது ரட்சிப்பின் வழியாக ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதை உனக்கு செய்வார் தேவ பிள்ளையே. இரண்டாவது, யாருக்கு கர்த்தர் பரிகாரியாக இருப்பார்? வாசிப்போம். யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. போதும், கவனமா கேட்கிறவர்களுக்கு சத்தத்தை. என்ன சத்தம்? தேவன் மெதுவாக பேசுவார். கற்பனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கற்பனை சொல்லும், பொய் சொல்லாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பிறனுக்குரிய ஒன்னை இச்சிக்காத. கர்த்தருடைய சத்தம் அது கேட்கும். செய்யாத. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீண்ல வழங்காத. மூணாவது கற்பனை. கிறிஸ்தவ பிள்ளையாகிய நீ எப்படி இருக்கிற? எப்போ வீண்ல வழங்குறோம்? தேவ பிள்ளையே, யோசிச்சு பாரு. எப்போ வழங்குறோம்? சங்கீதம் 1:1 வாசிப்போம். சங்கீதம் 1:1. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனுடைய நாமத்தை வீண்ல வழங்குவோம் தெரியுமா? இந்த வசனத்தின் முன்னாடி நம்ம நடக்கலன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். கர்த்தருடைய சத்தம். உட்கார்ந்து பேசுறோம், பரியாச கூட்டத்தில் உட்கார்ந்து பேசுறோம். நல்லா கவனிச்சுக்கோ. துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன? நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற,
9ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏசப்பா வச்சுக்கிட்டேன். 41 வருஷம் ஆகுது. தேவ பிள்ளைகளே, இன்று வரைக்கும் எந்த துன்மார்க்குடைய ஆலோசனை, எந்த மக்கள் தேவனை அறியாத எந்த காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஆலோசனைக்கும் நான் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. உன் வாழ்க்கையில கூட எந்த ஆலோசனைக்கு நல்லா தான் இருந்தேங்க, என் புருஷன் தாங்க சொன்னார், இல்லைங்க நான் நல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தேங்க, என் பொண்டாட்டி தாங்க சொன்னான். தேவப்பிள்ளையே, ரட்சிப்பின் துணை ரட்சிப்புக்களை இல்லைன்னா சில ஆலோசனைகள் வழங்கப்படும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆலோசனையா இருந்தா நீ அதில் நடக்காத. நல்ல காலையிலே எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைங்க கல்யாணத்துக்கு போய் ஜெபிக்கவே மாட்டாங்க. கேட்டா என் புருஷன் சொல்றாரு, என் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, அப்புறம் நானும் அப்படியே தூங்கி போயிடுறேன். சேத நான் எனக்கும் கல்யாணம் ஆச்சு. 4 மணி 4:30 எப்பவும் எழும்பு, லைட்டு போடுவேன், பாட்டை போடுவேன், பாட்டு பாடுவேன். இன்னைக்கு வரைக்கும் அதான். தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கை துணை முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர்களும் கர்த்தர் தேட வேண்டாம். ஒரு வீட்டுக்குள்ளே கிறிஸ்தவ வீடுனா 5 மணிக்கு எல்லாரும் எழும்ப கற்றுக்கோங்க. புருஷனுக்கு இறஞ்சி போகிறீங்கன்னு தூங்கிட்டேன்னு சொல்லாத, வீடு தூங்கி போயிடும். கிருபை இழந்து போயிடுவேன். அந்த சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களுக்கு பாவிகளுடைய வழி நீ நின்னேனா அது உன் வாழ்க்கையை வீணாக்கிடும். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத. சத்தத்தை கவனமா கேட்டால் கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் பரிகாரியா இருப்பேன். சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களுக்கு. 2வது அடுத்த லைனை வாசிப்போம். 26 அவர் 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது. இப்ப ஆண்டவர் பார்க்கும்போது செம்மையானது செய்யணுமா? எதுங்க செம்ம? அப்படி நகை போடாம வெள்ளை சேலை கட்டி அப்படி இருந்து நான் இப்படி இருந்தேன்னு நான் செம்மையா? அவனவன் கிரியைங்க. மனுஷனுடைய புற தோற்றத்தை கர்த்தர் பார்க்கல, உள் தோற்றத்தை, உள்ளான இருதயம். உன் சுபாவம் மாறுதா? ஒரு பார்வைக்கு செம்மையானது செய்தியா? ரட்சிப்புன்னு அதாங்க. அதனால்தான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது இயேசுவே ரட்சகர், அவர் பிள்ளை தருவாரு, வீடு தருவாரு, வேலை தருவாரு, வியாதி சொஸ்தமாகும் என்று சொல்லல. அதெல்லாம் நமக்கு கூட கிடைக்கப்படும். வாசிப்போம். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது வேதம் தெளிவா சொல்லுது, அவர் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்யணும், அவருடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடு. நீ பெரிய படிப்பில் இருக்கலாம், பெரிய வேலையில் இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். அவர் ராஜ்யத்தையும் அது நீதி. அந்த நீதி எப்பங்க தேடணும்? நீதிமொழிகள் 8:17 வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. அப்படியே ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடணும். அதிகாலை எழும்பு, அவரை தேடு. அதிகாலையில் இந்த கிருபையை கொண்டு வருவார், உனக்கு கொடுப்பார். அதிகாலையில் எழும்பவே முடியாதுங்க, அப்போ நீ ரட்சிப்பிலே இல்லை. அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யும் பொழுதுதான். ஒரு 1/2 மணி நேரம் அலாரம் வச்சாலுமே, இன்னைக்கு ஸ்கூல் இல்லை, இன்னைக்கு வேலை இல்லை. ஸ்கூல்னால் காலையில் எழும்பிடுவேங்க, வேலைன்னா காலையில் எழும்பிடுவாங்க. இன்னைக்கு லீவுங்க, ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் சொல்கிறது, ஏன் லேட்டாக ஆறீங்க சர்ச்சுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, அதனால கூட 1 மணி நேரம் தூங்கணும். இன்னைக்கு தாங்க இன்னும் சீக்கிரமாக எழும்பணும், இன்னைக்கு தான் சீக்கிரமாக எழும்பணும். 6 நாள் என்னை பாதுகாத்த தேவன், அவருடைய சமூகத்தில் போய் நான் நிற்கணும்.
அவர் என்ன பார்க்கணும், அவருக்கு நான் நன்றி சொல்லணும். 6 நாள் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தீங்களே, என் தேவைகளை சந்திச்சிங்களே. பிசாசு எவ்வளோ அழகாக அவங்கள மடக்கி போடுறான். 6 நாள் காலையிலே போற, 7ஆவது நாள் 1 மணி நேரம் தூங்கிட்டு போ. எத்தனை இழப்புகள்! பாடலுக்கு வரல, ஆராதனைக்கு வரல. பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்க, அப்பொழுது செம்மையானவை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிகாரியாக இருப்பார். 3ஆவதாக யாத்ராகமம் 15:26 அடுத்த லைனை வாசிப்போம். பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. கட்டளைகளுக்கு முதல்ல பார்த்தோம், கவனமா கேட்கிறவங்களுக்கு. கர்த்தரின் சத்தத்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்களுக்கு அவர் பரிகாரி. 2வது, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களுக்கு அவர் பரிகாரி. 3வது, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அப்போ அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுங்கிறது யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த 10 கற்பனைகள். கட்டளை என்பது லேவியர் ராகமத்தில் இருக்கு. லேவியர் ராகம் 19:2 வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தராயிருங்கள். இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. தேவப்பிள்ளையே, கட்டளை கொடுக்கப்படுது. கட்டளை கொடுத்தா பரிசுத்தமாயிரு. பரிசுத்தம் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியம். கர்த்தரை அறியறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி, கொலைக்காரனா இருக்கலாம், கொள்ளக்காரனா இருக்கலாம், விவசாயம் பண்ணிருக்கலாம், என்னன்னா பண்ணிருக்கலாம். அவர் அறிந்த பிறகு, இரட்சகர் உள்ள வந்த பிறகு பரிசுத்தராயிருங்க. ஏன்னா நான் பரிசுத்தர். அவரை யாரும் குறை சொல்ல முடியாது. அவருக்கு எத்தனை பொண்டாட்டி கிடையாது. அவர் மதுபானம் பண்ணி கீழே கிடக்கல. தவறான எந்த ஆலோசனையும் கொடுக்க மாட்டார். நீதிபரர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல இந்த கட்டளைகளுக்கு நீ செவி கொடு. நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் தப்பு பண்ணக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இது. இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க காதலுங்கிற பேர்ல அவனை நான் சரி பண்ணிடுவேன், அக்கா நான் அவனை சரி பண்ணிடுவேன், அவன் எனக்காக எல்லாம் செய்வான், லவ் பண்ற வரைக்கும் செய்வான். அதே வாலிப பையங்க, ஏன்பா நீ எப்படி ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளை, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ எனக்காக என்ன வேணாலும் செய்வா. கல்யாணம் வரைக்கும் தான் வருவாங்க, சர்ச்சுக்கு வர்ற மாதிரி வருவாங்க, ப்ரேயருக்கு வர்ற மாதிரி. கல்யாணம் முடியட்டும் அப்படியே உங்களை இழுத்து கீழே தள்ளிடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ண, ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கல்யாணம் பண்ண. பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்கு நீ போகணும்னா, பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும்னா உன் வாழ்க்கை துணை மிக முக்கியம். பரிசுத்தராய் இருங்கள். அதுக்கு நீ செவி கொடுத்து. அடுத்த லைன் யாத்ராகமம் 15:26 4வது, அவர் யாருக்கு யார் செவி கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிகாரி. 4வது, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் நான் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா. நியமங்கள், நியமம், நியமித்தார். வேதம் நிறைய இடத்துல சொல்லுது நியமித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, நினைப்பாயாக. நியமிச்சிருக்கார், நியமித்து விட்டார். பரிசுத்த ஓய்வு நாள், அதை நீ பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்கணும், நினைக்கணும். தேவன் நியமித்ததை நீ மாற்ற முடியாது, நீ மாற்ற முடியாது. நான் எப்பவும் கேட்பேன், லீவே கிடைக்கலையா, ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்கே சர்ச்சுக்கு போகணும். இது எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே வர்றதில்லை.
எங்களுக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி போய் நான் சர்ச்சில் போய் நின்று ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் நீ தேவ சத்தத்தை கேட்கணுமா? தேவ செய்தியை கேட்க வேண்டாமா? ஆறாவதுல பங்கு பெற்றவரை துதிக்க வேண்டாமா? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிற? நியமங்களை கை கொள்ளுங்க. கை கொள்றவளுக்கு இந்த எகிப்திற்கு வர பண்ண 10 வாதைகள் உன் வாழ்க்கையில வராது வராது. நியமங்களை கை கொள்றவளுக்கு கர்த்தர் பரிகாரி என்று சொல்கிறார். நானே உன் பரிகாரி. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவரும் கிருபை உள்ளவரும் மகிமை உள்ளவருமாய் இந்த காரியத்தை செய்கிறார். தேவப்பிள்ளையே, கர்த்தரோடு கூட நீ ஐக்கியப்பட்டு நிற்கும் பொழுது, அப்ப பார்த்தோம், எப்பொழுது பிரயாணப்படும் பொழுது, வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போகும்போது, தண்ணீர் இல்லாமல் நடக்கும்போது, வாழ்வாதாரமே அற்று போயது நிற்கக்கூடிய காரியங்கள், அப்படியே ஒரு வழி வந்தால் அது கசப்பான ஒரு காரியம். அப்பொழுது நாம் முறுமுறுக்காம மோசையை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தர் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். யாருக்குன்னு பார்த்தோம்? அவர் சத்தத்துக்கு செவிகொடு. அவர் கற்பனைகளுக்கு கவனமானி கேட்கணும். கவனமாய் கேட்கிறவர்களுக்கு அவர் பார்வைக்கு செம்மையானதை கிரியில காட்டு. வேதம் சொல்லுது அதிகாலையில தான் தேடணும். நீ இஷ்டப்படுறதையும் தேட முடியாது. அவர் கட்டளைகளை கை கொள்றதுக்கு அதை செவிகொடு. செவிகொடு. பரிசுத்த வாழ்க்கைக்கு உன் சுயம் சாகட்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை நெல்லு. 4வது, நியமங்களை கை கொள்கிறவனுக்கு கர்த்தர் நான் பரிகாரி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம், உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே. யாத்ராகமம் 15:26. எப்பொழுதுன்னு பார்த்தோம், யாருக்குன்னு பார்த்தோம். இப்போ இது பரிகாரி என்று சொல்லுகிற கர்த்தர் யார்? பரிகாரி என்று சொல்லுகிற கர்த்தர் யார்? வாசிப்போம். யாத்ராகமம் 15:1 வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் பரிகாரி நானே என்று சொல்கிறவர் யாரா? சாதாரணமானவர் இல்லைங்க, ஒண்ணுக்கு இல்லாதவர் இல்லைங்க. அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். எனக்கு அந்த ஃபிட்ஸ் வியாதி வரும்போது மயங்கி கீழே விழுந்துடும், ஃபிட்ஸ் வந்துடும். பெரிய ஆஸ்பத்திரியில் தூத்துக்குள்ள என்ன சேர்த்தாங்க. இந்த பிள்ளை வளர வளர நரம்பு தளர்ச்சியா இருக்கு, இது அதிகமாகுமே தவிர குறையாதுன்ட்டாங்க. பரிகாரமா வாரத்துல 7 நாள் 7 கோயிலுக்கு என்ன கொண்டு உட்கார வச்சாங்க. எம்மதமும் சம்மதம் சொல்லி மசூதியில கொண்டு தாயத்தை கட்டினாங்க. வேளாங்கண்ணில வெள்ளியில கை கால் வாங்கி கொடுத்தாங்க. ஆக மொத்தத்துல தாயத்து சிலுவை எல்லாம் சேர்ந்துதான் தொங்கும். இடுப்புல கையில கழுத்துல தாயத்தான் கிடக்கும். எல்லாம் மசூதியில கொடுத்த தாயத்தையும் கட்டியிருந்தோம், வேளாங்கண்ணில கொடுத்த சிலுவையும் தூக்கி போட்டு ஒருத்தவருக்கு கருப்பு கயிறுல கட்டி வச்சிருந்துச்சு. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, எனக்கு சுகம் கிடைக்கலையே. எனக்கு யார் சுகம் கொடுப்பா? வெற்றி, மகிமையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வெற்றி சிறக்கக்கூடிய தேவன் அவர்தான். இங்கே மோசேயும் இஸ்ரவேலும் புகழ்ந்து பாடுறாங்க, வெற்றி சிறந்தார். ஏசு என்ற பெயரிலே என் வீட்டுக்கு 2 பேர் தேடி வந்து ஜெபம் பண்ணாங்க. தேவப்பிள்ளையே, அந்த இரட்சகர் எனக்கு சுகம் கொடுத்தார், வெற்றி சிறந்தார். ஒரு பாட்டு கூட இருக்கு,
வெற்றி சீரந்தார், வெற்றி சீரந்தார், சிலுவையிலே வெற்றி சீரந்தார். சிலுவை, அந்த சிலுவையின் ரத்தம் நமக்கு கிருபைகளை கொண்டு வந்தது. அதனால் வெற்றி சிறந்த தேவன். பரிகாரி என்று சொல்கிறவர் ஒன்றுமில்லாத தேவன் அல்ல. யார் நமக்கு, யார் எனக்கு சுகம் கொடுக்க முடியும்? இனிமேல் அவ்வளோதான் என் வாழ்க்கை, 3 வருஷம் கரகம் கண்டிப்பா இருக்கு, ஜாதகக்காரன் சொல்லிட்டான், இனி படிப்பும் அவ்வளோதான். அந்த காலகட்டத்திலே வனாந்திரம் வந்துச்சு, கண்ணீரும் வேதனையுமா இருக்கும் பொழுது வெற்றி சிறந்த அந்த இயேசு என் வாழ்க்கையிலே தேடி வந்தார். என் வாழ்க்கையிலே வெற்றி சிறந்து அந்த ஃபிட்ஸு, அந்த மயக்கம் என் வாழ்க்கையில வரவே இல்லைங்க. இயேசு வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த தேவன் நம்முடைய தேவன். இரண்டாவது, இந்த தேவன் யார்? பரிகாரியாகிய இந்த தேவன் யார்? யாத்ராமம் 15:3 வாசிப்போம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யுத்தத்தில் வல்லவர். இரண்டாவது வெற்றி முதலாவது வெற்றி சிறந்த தேவன், இரண்டாவது யுத்தத்தில் வல்லவர். மனுஷனுக்கு மனுஷன் யுத்தத்திலே நிறைய ஜெயிக்க முடியாது. அந்தகாரம், அசுத்த ஆவிகள், பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாய் உன்னை அசுத்தமான வாழ்க்கையிலே கொண்டு போகக்கூடிய அசுத்தமான கிரியைகள், அந்த பிசாசின் செயல்பாடுகள். அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு நிற்க, உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முட்டிக்கிற தேவன், அவரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் உண்டுங்க, யுத்தம் இல்லாத வாழ்க்கை இல்லைங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கூட பாருங்க, எகிப்தில் அடிமையா இருக்கும் பொழுது 10 வாதைகளை கொடுத்துதான் அவரை வெளியே கொண்டார். யுத்தத்தில் வல்லவர். மந்திரவாதிகளும் கோலை தூக்கி போட்டு பாம்பை கொண்டாங்க. ஆனால் தலையீச்சுகளை நிர்மூலமாக்கி பார்வோனின் தலைப்பிள்ளையிலிருந்து மிருக ஜீவன தலைப்பிள்ளை வரைக்கும் அடி வாங்கிச்சு எகிப்துல. யுத்தத்தில் வல்லவர். செங்கடலை 2 பிளந்து அந்த கடலுக்குள்ள பார்வோனையும் அவன் சேனைகளையும் அழுத்தி தள்ளின தேவன். ஏன் மொத்தமா உள்ள கொண்டு வைக்கிறார்?